என்ன என்னோட சௌமியா பாராட்டுக்கு தகுதியானவ அப்படித்தானே? என்னங்க, நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. நிஜமாவா? சொல்லு சொல்லு. அது அது என்னன்னாங்க, நீங்க என்ன என் பேர் சொல்லி கூப்பிடும்போது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்த காகித பூல இருந்து ஒரு வாசனை வரும்ல, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்குங்க. ஆனா காகித பூ இல்ல 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 இல்ல, இன்னைக்கு நான் மட்டும்தான் பேசுவேன். அப்புறம் நான் சொல்ல வந்தது சொல்லி முடிக்காத வரைக்கும் ப்ளீஸ் நீங்க எதுவும் பேச வேண்டாம் ப்ளீஸ். ஓகே. யாரா இந்த ரெண்டு பொம்பளைங்களும்? யாரா இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம செஞ்சாகணும்ல. கொஞ்சம் இருடா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? யாரும் பார்க்காதப்பதான் அவளை கடத்தணும். எல்லாரும் பார்க்கும்போது அதை செய்ய முடியுமா என்ன? நேரம் வர வரைக்கும் நீ நார்மலா பிஹேவ் பண்ணு. எல்லாரும் மாதிரி நீயும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்ணு. ஆனா அந்த சுமதி மேல ஒரு கண் வச்சுக்கிட்டே இரு. என்ன, நான் வாஷ்ரூம் போயிட்டு ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். பாத்துக்க என்ன. ஆனா காகித பூ வந்து வெறும் காகிதம் தானங்க. எவ்வளோ வாசனை வந்தாலும் எவ்வளோ தண்ணி ஊத்துனாலும் அது என்னைக்கு உண்மையானதா மாறாது. எனக்கு தெரியும் அருண், உங்களோட சந்தோஷம் ஏன் சந்தோஷத்துல இருக்கு. ஆனா என் தங்கச்சி சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அருண், நாம இந்த விஷயத்தை மறக்கவே கூடாது. சுமதி நம்ம 2 பேருக்காகவும் பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கா. அவளை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் இப்ப ஏதாவது பேசலாமா? எங்க பார், நான் ஒன்னும் சுமதிய சந்தோஷமா வச்சுக்காம இல்லையே. அவளுக்கு நான் தாலி கட்டியிருக்கேன், என் கூட என் ரூம்ல இருக்கா. அப்புறம் இந்த குழப்பமான உறவுல என்னால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாத்தையும் பண்ணிதான் இருக்கேன். ஒருவேளை உனக்கு இப்படி தோணுச்சுன்னா நான் சுமதிக்கு என்னோட இடத்த நீங்க யாருக்கும் கொடுக்க வேணாங்க. நீங்க சுமதிக்கு அவளோட உண்மையான இடத்த கொடுக்கணும் தான் நான் விரும்புறேன். உங்க மேல அவளுக்கு உரிமையை கொடுங்க. நீங்க புருஷன் பொண்டாட்டி மாதிரி சந்தோஷமா இருங்க. அப்புறம் உங்களோட இந்த சந்தோஷத்துல நான் என்னோட சின்ன சந்தோஷத்தை நான் தேடிக்குவேன். அது போதும். சுமதி எங்கடா? அதோ அங்க இருக்காளே. எங்கடா இருக்கா? ஆளை காணுமே. உன்கிட்ட போய் சொன்ன பாரு என் புத்திய. பெத்ததுக்கு அந்த படிச்சு படிச்சு சொன்னேடா.
ஜானகி போலாமா?